பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற வரைக்கும் என் வெயிட் பேலன்ஸ்டாக இருந்தது. எப்போ நான் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் என் வெயிட் வந்து அதிகமாகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் உடனே ஆர்டர்ஸ் வரும், அதை கம்ப்ளீட் பண்ணணும், பாப்பாவை பார்த்துக்கணும், இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஒரு 15 டேஸ் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்தது. அடுத்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் 1 kg இல்லை 1/2 kg ஆச்சு குறைச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணால் 61.5 kg இருந்து பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். நீ மட்டும் தான் வெயிட் செக் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன் நான் பாப்பா. சரி பண்ணிக்கோன்னு விட்டுட்டேன். அவள் பாட்னு ஏறி ஏறி விளையாடிட்டே இருந்தான். வெயிட் லாஸுக்கு சூப்பரான ஃபுட்டுன்னா ஓட்ஸ் தான். அதனால் ஓட்ஸ் தோசை தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஓட்ஸை வந்து 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி தோசை ஊற்றினீங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் வச்சு ரெடி ஆகிடும். அது கூட கார சட்னி வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். நான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா வரை கேட்டா. ஸோ 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். பாய்.